இப்போ சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம். 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். Sixth question, which of the following subsets of R power 4 is a basis of R power 4? B1 is equal to 100, 1100, 1110, 1111. B2 ன்றது 1000, 1200, 1230, 1234. B3 ன்றது 1200, 0111, 0011, 2100, -550. Option A, B1 and B2 but not B3. Option B, B1, B2 and B3. Option C, B1 and B3 but not B2. Option D, only B1. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் டிசம்பர் 2016ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்னன்னாக்க எந்த சப்செட்ஸ்லாம் வந்து ஆர் பவர் 4ஓட சப்செட்ஸ் வந்து பேசிஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல B1, B2, B3 3 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் நீங்க எத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணி இருந்துக்கலாம் எதை வச்சு இந்த R4 பேசிஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, B1 and B2 பட் நாட் B3. இதான் வந்து ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ 6th கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா B1, B2, B3 3 இது கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 3த்தை வச்சு நம்ம பேசிஸ் ஃபார்ம் பண்ண முடியுமான்றதான் இப்ப செக் பண்ண போறோம். இப்ப பேசிஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டா இருக்கணும். இப்ப B1, B2 நீங்க பார்க்கும்போது B1 and B2 being linearly independent sets form basis of R power 4ன்னு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த B1, B2, B3, B4ல இருக்கிற வெக்டர்ஸை நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா B1, B2, B3, B4ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஒரு என்ட்ரி தான் இருக்கு. அடுத்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா 2 என்ட்ரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் 3 என்ட்ரி, அடுத்தது 4 என்ட்ரி. அதே மாதிரிதான் B2லயும் பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி, அடுத்தது 2 என்ட்ரி, அடுத்தது 3 என்ட்ரி, அடுத்தது 4 என்ட்ரி. இதுல B3ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரில இருக்கிறது நம்மளுக்கு எங்க வந்திருக்கு? தேர்ட் என்ட்ரிலயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரில ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் வந்து நான் ஜீரோ. அதே மாதிரி தேர்ட் வெக்டரா இருக்கு இல்லையா? அதோடது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டும் நான் ஜீரோவா இருக்கு. அதே மாதிரி ஃபோர்த் என்ட்ரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு நான் ஜீரோவா இருக்கு. இந்த மூணுமே நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணி வர்ற மாதிரி வரும். ஸோ இந்த 3த்தையும் வச்சே நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இப்போ B1, B2 நம்மளுக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்ஸா இருக்கும். தட் ஃபார்ம் பேசிஸ் ஆஃப் R power 4. ஸோ B3 வந்து லீனியர்லி டிபெண்டா இருக்கும். அதுல வெக்டர்ஸை நீங்க அனலைஸ் பண்ணாலே ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஸோ அது லீனியர்லி டிபெண்டா இருக்கிறதுனால அது வந்து பேசிஸை ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால B1, B2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட், B3 வந்து டிபெண்டா இருக்கிறதுனால B1, B2 தான் பேசிஸை ஃபார்ம் பண்ணும், B3 ஃபார்ம் பண்ணாது. ஸோ எந்த ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ, B1 and B2 பட் நாட் B3. இப்போ B1, B2 ஃபார்ம் ஏ பேசிஸ் பட் நாட் B3. ஆப்ஷன் ஏன்றதுதான் கரெக்ட் ஆன்சர்.